ஹல்லேலூயா. பாருங்க, இந்த நாட்கள்ல நம்மிடத்துல எது பெரிதா இருக்குதுன்னு கேட்டாக்கி நம்ம என்ன சொல்லுவோம்? இப்ப நம்மகிட்ட ஒருத்தர் கேட்குறாங்க, நீங்க எதுல பெரியவனா இருக்கிறீங்க? உங்கள்கிட்ட கேட்குறாங்க, சிஸ்டர் நீங்க எதுல பெரியவனா இருக்கீங்க, எதுல பெரியவளா இருக்கீங்க அப்படின்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? நம்ம எதுல பெரியவர்களாக இருக்கிறோம்? நல்ல வசதி படைத்தவர்களா இருக்கிறோமா? நல்ல பணம் படைத்தவர்களா இருக்கிறோமா? நல்ல படித்த பட்டதாரிகளா இருக்கிறோமா? ஒருவேளை இந்த உலகத்துல சிலர்கிட்ட போய் கேட்டா அந்த சிலர் சொல்லுவாங்க, நான் நல்ல வசதி படைத்தவனா இருக்கிறேன், நான் நல்ல பணம் படைத்தவனா இருக்கிறேன், என்னுடைய வசதிக்கு குறைவில்லை, அது நான் பெரியவனா இருக்கிறேன்னு சொல்லுவாங்க. இன்னும் சில இடத்துல கேட்டா, நான் நல்ல படித்த பட்டதாரியா இருக்கிறேன், எனக்கென்று பட்டம் இருக்குது, எனக்கென்று பெயர் இருக்குது, நான் ஒரு நல்ல பெயர் பெற்றவனாய் விளங்குகிறேன்னு சொல்லுவாங்க. இன்னும் சில இடத்துல போய் கேட்டா என்ன சொல்லுவாங்க, நான் மக்கள் மத்தியில நல்ல பலம் வாய்ந்தவன், மக்கள் மத்தியில எனக்கு நல்ல ஒரு செல்வாக்கு இருக்குது, நான் மக்கள் மத்தியில பெரியவனாய் இருக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஆனா நாமோ இது எதையும் குறித்து மேன்மை பாராட்ட முடியாது. ஏன்னா வார்த்தை சொல்லுது, சில ரதங்களை குறித்து சில குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்களோ, நாங்களோ எங்கள் தேவனாகி கர்த்தரை குறித்து. அப்போ நம்மகிட்ட ஒருத்தங்க நீங்க எதுல பெரியவனா இருக்கிறீங்கன்னு கேட்டா நம்ம என்ன சொல்லணும்னா, நான் விசுவாசத்தில் பெரியவனா இருக்கிறேன், அவரை நம்புகிற நம்பிக்கையில நான் பெரியவனா இருக்கிறேன். பக்கத்தில் சொல்லுங்க, நான் விசுவாசத்தில் பெரியவனா இருக்கிறேன், அவரை நம்புகிற நம்பிக்கையில் நான் பெரியவனா இருக்கிறேன். அதனாலதான் பாருங்க, ஆண்டவர் நமக்கு விசுவாசின்னு பேரை வச்சுட்டாரு. உனக்கு என்ன இருக்க இல்லையோ, நீ எதுல பெரியவனா இருக்கிறியோ இல்லையோ, ஆனா அவரை நம்புகிற நம்பிக்கையில நீ பெரியவா, அவரை விசுவாசிக்கிற விசுவாசத்துல நீங்க பெரியவர்கள். ஆனபடினாலதான் பாருங்க, இந்த உலகம் எதையை தேடி எதற்கு பின்னாடி எல்லாமோ அலைந்து கொண்டிருக்குது. நீங்களும் கர்த்தருடைய சமூகத்துல கர்த்தருடைய பாதத்துல கர்த்தருடைய வார்த்தைக்காக காத்து இருக்கீங்க. அவர் ஒரு வார்த்தை பேச மாட்டாரா? அந்த வார்த்தையுடைய வாழ்க்கையில பிரதிபலிக்காதா? அந்த வார்த்தையை வாழ்க்கையை சீர்படுத்தாதா? அந்த வார்த்தையை வாழ்க்கையை செவைப்படுத்தாதான்னு சொல்லி வார்த்தைக்காய் காத்து இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆகவே இந்த மாலை வேளையில நான் உங்களை பார்த்து என்ன சொல்லுவேன்னா, நீங்க எதுல பெரியவர்கள்னா விசுவாசத்தில் நீங்க பெரியவர்கள். அதனால எப்பொழுதுமே நமக்குள்ளால, அதாவது ஆவிக்குரிய என்ன சொல்லுவாங்கன்னா, ஆவிக்குரிய கெத்துன்னு சொல்லுவாங்க, ஆவிக்குரிய பெருமைன்னு சொல்லுவாங்க. மாம்சத்தின் பெருமை அல்ல, இது ஆவிக்குரிய பெருமை. என்ன சொல்லணும், அவரை நம்புகிறதுல, அவரை விசுவாசிக்கிறதுல எனக்கு நிகர் நானே தான். அவரை நம்புறதுலையும் அவரை விசுவாசிக்கிறதுலையும் எனக்கு நிகழா இந்த உலகத்துல ஒரு மனுஷனுக்கு இல்லையா? என்னுடைய விசுவாசம், என் வாழ்க்கை சீர்கெட்டு போயிருக்குது, என் வாழ்க்கை எதிர்காலம் எல்லாம் கேள்விக்குறியா இருக்குது. ஆனா ஒரே ஒரு நம்பிக்கை, அவரை நம்புகிற நம்பிக்கையோட நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என்னையா உன் வாழ்க்கைக்கு நிச்சயம், என்னையா உன் வாழ்க்கைக்கு ஆதாரம், என்னையா உன்னுடைய எதிர்காலத்துக்கு என்னையா உனக்கு ஒரு நம்பிக்கை அப்படின்னு கேட்டா ஒண்ணும் இல்ல, அவன் மேல உள்ள நம்பிக்கை, அவன் மேல உள்ள விசுவாசம். நம்ம அநேகருடைய வாழ்க்கையில எதிர்காலமே யாருன்னா அவன் தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, அப்படி நம்புகிற, அப்படி விசுவாசிக்கிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை இன்னைக்கு நம்ம கொஞ்ச நேரம் தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா. நல்ல கவனிக்க, வேதத்தின்படி மார்க்கு புஸ்தகம் 10வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளலாம். அதுல இருக்கிற அந்த 6 வசனத்துக்குள்ளதான் இந்த நாள்ல செய்தி. மார்க்கு புஸ்தகம் 10வது அதிகாரத்துல 46 முதல் 52 வரை இப்போ வாசிக்க வேண்டாம். வாசிக்கும் போது அங்கே பார்த்தீங்கன்னா பத்திமேயு அப்படிங்கிற ஒரு குருடனை குறித்த காரியங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்குது, எழுதி வைக்கப்பட்டிருக்குது. பத்திமேயு, கவனிங்க, இந்த பத்திமேயுன்னு சொல்லப்பட்டிருக்கிறவன் யானா விசுவாசத்தில் பெரியவன் மட்டுமல்ல, விசுவாசத்தில் வல்லவன். ஹல்லேலூயா.
இந்த பத்திமேயுனா இந்த பத்திமை குருடனுடைய பெயர் பத்திமேயு அல்ல. அவன் யாருன்னா தீமேயுடைய மகன். அதனால அதாவது மகனுக்கு பல் அப்படிங்கிற எபிரேய சொல்லெழுத்து. அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா தீமையுடைய மகனுக்கு பல் அப்படின்னு சொல்லி பத்திமேயு அப்படின்னு அவனுடைய பெயர் உச்சரிக்கப்படுது. ஆனால் பெயர் பத்திமேயு இல்லை, அவன் தீமையுடைய மகன். சரி, போகட்டும். இந்த பத்திமேயு அப்படின்னா அதோடைய அர்த்தம் என்ன, அதோடைய பொருள் என்ன அப்படின்னா ஒவ்வொரு பெயர்களுக்கு ஒவ்வொரு பொருள் இருக்குது, ஒவ்வொரு பெயர்களுக்கு ஒவ்வொரு அர்த்தம் இருக்குது. அப்ப கவனிங்க, ஒரு பெயருக்கு ஒரு அர்த்தம் இருக்குது இல்ல. இந்த பத்திமேயுங்கிற பெயருக்கு என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா வெளிச்சம். ஹல்லேலூயா. பாருங்க, கண்ணு தெரியாத ஒரு குருடன், ஆனா அவனுடைய பெயரின் அர்த்தம் என்ன? வெளிச்சம். பெயருக்கோ பெயருடைய அர்த்தத்துக்கோ சம்பந்தமே இல்லை. ஹல்லேலூயா. இப்போ வெளிச்சம் என்ற பெயரை பெற்றவன் இருளடைந்த வாழ்க்கை. வெளிச்சம் என்ற பெயரை பெற்றவன் வெளிச்சத்தை பார்க்க முடியாதபடிக்கு கண்கள் குருடாய் இருக்கிறது. சில நேரங்களில் சின்ன வயசுல என் கூட ஒரு பையன் படித்தான். ஒரு 1ஆம் கிளாஸ்லேருந்து 5ஆம் கிளாஸ் வரைக்கும் அவன் என் கூட படித்தான். அவனுடைய பெயர் என்னன்னு கேட்டீங்கன்னா வெள்ளையன். ஆனால் அவன் எப்படி இருப்பான்? கருப்பாக இருப்பான். அது மட்டுமல்ல, எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி உண்டு. அதாவது எனக்கு ஒரு பையன் திருமணம் பண்ணனா, நம்ம ஒரு ஃப்ரெண்டுடைய மகன். அந்த காலில் நான் பார்க்கும்போது அந்த பொண்ணுடைய பேர் கருத்தம்மாள்னு இருந்துச்சு. நாங்கள் எல்லாரும் என்ன பார்த்தோன்னா ரொம்ப கருப்பாக இருப்பா போல அப்படின்னு அந்த கல்யாணத்துக்கு போயிருக்கேன். பேர் கருத்தம்மாள், ஆனால் அந்த பொண்ணு ரொம்ப ஒயிட்டாக ரொம்ப அழகாக இருக்குது. பேர் என்ன பாருங்க, பேருக்கோ ஆளுக்கோ சம்பந்தமே இல்லை. அது மட்டுமல்ல, சிலருக்கு பேர் வச்சுப்பாங்க பாருங்க, கண்ணாயிரம். கண்ணே தெரியாது, கண்ணே தெரியாதவனுக்கு பேரு கண்ணாயிரம். சிலருக்கு பேர் வச்சுப்பாங்க நெடுமாறன். ஆள் எப்படி இருப்பான்? குட்டையா தான் இருப்பான். சிலருக்கு பேர் வச்சுப்பாங்க சின்னசாமி. அவன் ஆள் எப்படி இருப்பான்? வளர்த்தியா இருப்பான். இப்படி பேருக்கு ஆளுக்கு சம்பந்தமே இல்லை. பாருங்க, கடந்த நாளில் ஒரு 8 மாசங்கள் இருக்கும். 8 மாசத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு அவார்டு கொடுத்தாங்க. கோயம்புத்தூர்ல வச்சு அவார்டு ஃபங்க்ஷன்ல எல்லாம் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ஒரு அவார்டு கொடுத்தாங்க. சிறந்த சேவை மனிதன்கிற அவார்டு எனக்கு கொடுத்தாங்க. இந்த அவார்டு நான் வாங்க போயிருக்கும் போது நிறைய அவார்டு வாங்கியதுக்கு இந்த தமிழ்நாட்டில் சாதனையாளர்கள் நிறைய பேர் வந்திருந்தாங்க. அந்த வரிசையில் நானும் அவார்டுக்காக போய் காத்திருக்கும் போது அவங்க ஒருத்தங்களை கொடுத்த ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்தாங்க. என்னன்னா, நம்ம மத்தியில் ஒரு நாட்டிய மாமேதை வந்திருக்காங்க. அவங்க நமக்கு நாட்டியம் ஆடி இந்த நாள் விழாவினை தொடங்க போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் எல்லாரும் அந்த நாட்டிய மாமேதை எதிர்பார்த்தோம். நாட்டியம் அதாவது அவங்க பரதநாட்டிய மாமேதை மட்டுமல்ல, டான்ஸ் மாஸ்டர். அவங்க வராங்க, கிட்டத்தட்ட 135 கிலோ இருப்பாங்க, வயசு 40. யாரு? டான்ஸர், பரதநாட்டிய மாமேதை. இப்ப பாத்தீங்கன்னா எல்லாரும் அவங்க பார்த்த உடனே இவங்க என்ன ஆட போறாங்க, எல்லாருமே அவங்கள ஒரு அற்பமா பார்த்தாங்க. இவங்க என்ன ஆடிட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் கூட தான். ஆனா எனக்கு அந்த 5 படி அவங்க ஏறி போகும்போது எனக்குள்ளால ஒரு ஆச்சரியம். நம்ம கூட ஒரு படி ஏறினோம்னா ஒரு செகண்ட் நிற்கிறோம். சரசரன் அந்த 5 படி ஏறி வந்தாங்க. ஏறி வந்ததுனால எனக்கு எப்படியாவது இவங்க டான்ஸை பார்க்கணும் அப்படின்ட்டு ஒரு ஆசை. ஆனால் எனக்கு 7:30க்கு ட்ரெயின் புக் பண்ணியிருக்கேன். கோயம்புத்தூர் டு நாகர்கோவில் வரணும். டைம் ஆகிட்டு இருக்கு, இவங்களை ஆடவில்லை. கடைசியாக முடிவு பண்ண, என்ன வந்தாலும் பரவாயில்ல, எனக்கு டான்ஸை பார்த்து தான் போகணும், ட்ரெயினை மிஸ் பண்ணாலும் பரவாயில்ல, இவங்க இங்கே ஆடியோ போகிறாங்கன்னு எனக்கு அப்படி தான் தோணுச்சு. டான்ஸை பார்த்துக்கிட்டு தான் போகணும். ட்ரெயினை மிஸ் பண்ணால் பஸ்ஸில் போயிடலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை இல்லை. நானும் உட்காந்துருக்கேன் கிட்டத்தட்ட. ஆனால் ட்ரெயினை மிஸ் பண்ணல, வந்துட்டேன். கிட்டத்தட்ட அவங்கள ஆட விட்டாங்க பாருங்களேன். உண்மையாகவே சொல்கிறேன், 2 நாள் அவங்கள நான் நினைக்கிற அளவுக்கு அவங்களுடைய ஆட்டம் இருந்துச்சு.
பரதநாட்டியம்னா அந்த கண்ணு, அந்த கைவிரல், அவங்களுடைய நயம் எல்லாம், அதாவது அந்த வெயிட்டில் ஒருத்தங்க அவ்வளவு அழகா ஆட முடியாது. அப்படி ஒரு ஆட்டம், மொத்த ஆட்களும் பார்த்து அரண்டு போகத்தக்கதான ஆட்டம் பாருங்க. அந்த பரதநாட்டியம் முடிச்ச உடனே ஒரு குத்துப்பாட்டு போட்டான் பாருங்களேன். அந்த குத்துப்பாட்டுக்கு ஒரு ஆட்டம் ஆடினாங்க, கண்டிப்பா அவங்கள மறக்கவே முடியாது. 130 கிலோ உடம்புங்க, அவங்க 40 வயசு தான் இருக்கும், அந்த ஆட்டம் ஆடுறாங்க. இதை ஏன் சொல்ல வர்றேன்னா, சிலருக்குள்ளால இருக்கிற திறமைகள் பார்த்தா தெரியாது. பக்கத்தில் சொல்லுங்க, சிலருக்குள்ளால இருக்கிற திறமைகள் பார்த்தா தெரியாது. அதே போலதான் பாருங்க, இந்த பத்திமையுடைய அவனுக்குள்ளால இருந்த அந்த விசுவாசம் பார்வைக்கு தெரியல, யாரும் பார்க்க தெரியல. நமக்குள்ளால இருக்கிற விசுவாசம், பக்கத்தில் சொல்லுங்க, உங்களுக்குள்ளால இருக்கிற விசுவாசம் பார்க்கிறவன் கண்ணுக்கு தெரியாது. ஆனா அந்த விசுவாசம் தான் உன்னை வாழ வைக்கும், அந்த விசுவாசம் தான் உன்னை ஜெயிக்க வைக்கும், அந்த விசுவாசம் தான் உன்னை உயர்த்தும், அந்த விசுவாசம் தான் உன்னை உச்சிதமானவனாய் மாற்றும். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, இந்த பத்திமை நல்ல விசுவாசம் உள்ளவன் தான், விசுவாசத்தில் தேர்ந்தவன் தான், விசுவாசத்தில் பெரியவன் தான், நம்பிக்கையில சிறந்தவன் தான். ஆனா வீதியில இருக்கா என்ன? நம்ம செய்திக்கு போகலாம். இந்த பத்திமை எங்க இருக்கிறான்னா, இந்த 46வது வசனத்தை வாசிங்களேன். மார்க்கு புஸ்தகம் 10வது அதிகாரம் 46வது வசனம். பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். நல்ல கவனிங்க, யாரு வந்தானா? இயேசு கிறிஸ்து எரிகோல வந்து ஊழியம் செய்கிறாரு. ஊழியம் செய்யும் போது என்ன பண்றாங்க? தன்னுடைய சீசர்களுக்கு விவரங்களை சொல்றாரு. என்ன சொல்றாரு? நம்ம மறுபடியும் எருசலேம் போகிறோம், அங்க நான் கொல்லப்பட வேண்டும் என சிலுவை எல்லா விவரங்களையும் சொல்றாரு. எருசலேம்ல இயேசு கிறிஸ்து மரிக்க போகிற காரியங்களை குறித்து சீசர்களோடு சொல்றாரு. அங்க வச்சு சொல்லி முடிச்சு, இந்த மார்க்கு 10வது அதிகாரத்தை நீங்க வாசிச்சா தெரியும். அங்க வச்சு சொல்லி முடிச்சுட்டு இப்ப என்ன பண்றாருன்னா, எரிகோவை விட்டு எருசலேமுக்கு நேராய் நடக்கிறாரு. நல்ல கவனிங்க, இந்த எரிகோவை விட்டு எருசலேமுக்கு போகிற பாதையில அவ்வளவுமே என்னென்ன கடைகள், பிசினஸ் ஏரியாது, வியாபாரம் ஏரியாது. அங்க என்னன்னா பரிமள செண்டுகள்லாம் பயங்கரமான சேல்ஸ். இதை வாங்குறதுக்கு பெரிய பெரிய பணக்காரர்கள், பெரிய பெரிய பண்டிதர்கள்லாம் இதை வாங்குறதுக்கு வருவாங்க. அந்த ஏரியா கிட்டத்தட்ட எரியாவை விட்டு வெளியே வந்து எருசலேமுக்கு போகிற வழி எப்படி இருக்கும்னா, எப்போ பார்த்தாலும் சலசலப்பா இருக்கும், ஆட்கள் நடமாட்டம் நிறைந்ததா இருக்கும். அந்த வழியில இந்த பத்திமை உட்கார்ந்து இருக்கலாம், பிச்சை கேட்கும்படியாக. வாழ்வாதாரத்தை இழந்தவன், அடுத்த வேளை சொத்துக்கு வழி இல்லாதவன், பிச்சை எடுத்துதான் சாப்பிடணும். அந்த சூழ்நிலையில இந்த பத்திமையும் அந்த எரிகோல இருந்து எருசலேம் போகிற வழியில உட்கார்ந்து இருக்கிறான், வீதியில உட்கார்ந்து இருக்கிறான். உட்கார்ந்து பிச்சை எடுத்துட்டு இருக்கிறான். இப்போ நீங்க வசனத்தை கவனிச்சுக்கலாம். இப்போ யாரோ வந்து சொல்றாங்க பாருங்க, இயேசு கிறிஸ்து எரிகோவை விட்டு எருசலேமுக்கு இந்த வழியா வருகிறாரு. வரும்போது யாரோ வந்து சொல்றாங்க, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து வருகிறார். இப்போ இந்த குருடன் பத்திமையும் கேள்விப்பட்டான். என்ன செய்தான்? கேள்விப்பட்டான். இப்ப சொன்னவங்க நான் நினைக்கிறேன், இவன் கேட்டிருப்பான், எந்த இயேசு? லாசருவை உயிரோடு எழுப்பினாரே அந்த இயேசுவா? மரியாதை தொட்ட போது, சாரி, பண்பாடு உள்ள ஸ்திரீயை தொட்ட போது அவளுக்கு அந்த உதிரப்போக்கிலிருந்து விடுதலை வந்துச்சு, அந்த இயேசுவா வர்றாரு? கண் தெரியாதவர்களை கண் பார்க்க செய்தாரு அந்த இயேசு. ஏன்னா இவனுக்கு என்ன ஆசைனா, இயேசு வருகிறாரு, இயேசு குறித்து கேள்விப்படுறான், நமக்கு ஒரு விடுதலை உண்டாகாதான்னு சொல்லி ஏங்குறான். இப்ப கவனிங்க, இந்த இயேசு வருகிறாரா அப்படின்னு சொல்லிட்டு இயேசுக்காக காத்து இருக்கிறான். இப்ப இயேசு வருகிறாரு, அந்த வீதியில இயேசு வருகிறாரு. பாருங்க, குருடர்கள் எப்பொழுதுமே கண் பார்வை இல்லை, ஆனா அவங்க கேட்கறதுல ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க. இந்த வாரத்தில் நானும் என்னுடைய நண்பர் ஒருவரும் சேர்ந்து சில
இடங்களை கொண்டு சாப்பாடு சப்ளை பண்ணிட்டு வரும்போது இந்த ஸ்டேடியம் பக்கத்தில் நாங்கள் வரும்போது அங்கே ஒரு குருடர் உட்கார்ந்துருந்தார். அவருக்கு ஒரு சாப்பாடு கொடுக்கறதுக்காக போய் வண்டியை போய் நிப்பாட்டினேன். நான் போன வண்டி சத்தம் கேட்காது, எலக்ட்ரிக் பைக்கு சத்தம் கேட்காது. இந்த பைக்கை கூட நிப்பாட்டிக்கிட்டு நான் இறங்கி மெதுவாக அவருக்கு பக்கத்தில் போய் உட்கார்றேன். அவருக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக உட்கார்றேன். இந்த ஸ்டேடியத்தில் உட்கார்ந்த உடனே நாங்கள் போனதோ வண்டி நிப்பாட்டினதோ நான் போய் பக்கத்தில் உட்கார்ந்ததோ எதுவும் அவருக்கு தெரியலை, தெரியக்கூடிய சூழலை உருவாகலை. ஆனால் நான் போய் பக்கத்தில் உட்கார்ந்த உடனே அவர் கேட்குறாரு, ஐயா வணக்கம் ஐயா, சாப்பாடு கொண்டு வந்தீங்களா? எனக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. அப்போ நான் கேட்டேன், ஐயா நான் வந்தது எப்படி நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னு கேட்டேன். அவர் சொன்னார், ஐயா எங்களுக்கு கண்ணு இல்லை, ஆனால் எங்களுடைய காதுகளையும் எங்களுடைய மூக்குகளையும் அந்த ஆண்டவர் நல்லா வச்சிருக்கிறார் ஐயா. எங்களுக்கு கேட்கிற சக்தி அதிகம், முகர்கிற சக்தி அதிகம். உங்கள் வண்டி வந்து ஸ்டாண்டு போட்ட உடனே அந்த ஸ்டாண்டு விழுந்த செகண்டில் எனக்கு சாப்பாட்டு வாசனை வந்துச்சு. நான் நினச்சிட்டேன் யாரோ எனக்கு சாப்பாடு கொண்டு வந்திருக்காங்க. எவ்வளவு பாருங்க, கண்ணிலங்க பார்க்கிற சக்தி இல்லை, ஆனா கேட்கிற சக்தி, முகர்கிற சக்தி, உணர்கிற சக்தி இந்த குழந்தைகளுக்கு ஜாஸ்தியா இருக்குது. அதே போலதான் இந்த பத்தினியு சலசலப்பான இடம், அவனுக்கு எதிர்பார்ப்பு எல்லாம் எங்க இருக்குன்னா, இயேசு வருகிறாரா, இயேசு வருகிறாரா, இயேசு வருகிறாரா, என் வாழ்க்கையில ஒரு விடுதலை உண்டாகாதா, என் வாழ்க்கையில ஒரு நன்மை உண்டாகாதா, என் வாழ்க்கையில ஒரு மேன்மை உண்டாகாதா, என்னுடைய கண் திறக்காதா சொல்லி இயேசுக்காக காத்து இருக்கிறான். இப்ப இயேசு வந்துட்டாரு. இயேசு வந்த உடனே இவ என்ன செய்யறான் வாசிக்கலாம். இயேசுவே, இயேசுவே தாவீதின் குமாரனே, தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிட தொடங்கினான். கேட்கிறானா இயேசுவே. சில ஊழியக்காரங்க ஜெபம் பண்ணுவாங்க, பார்த்துக்கோ, நம்ம அதிகாரத்தில் ஜெபம் பண்ணுவாங்க, கட்டளை இடுவாங்க. ஆனால் அப்படியெல்லாம் இல்லை. இயேசுவே எனக்கு இறங்கும், எனக்கு மனது இறங்கும், என் மேல கிருபையாகிரும், என் மேல இரக்கமாகிரும். இப்போ இயேசு கிறிஸ்துவோடு கூட வந்த சீசர்கள் என்ன செஞ்சாங்களா? ஏய் பேசாம சத்தமுட அமைதல என வசனம் சொல்ல அதட்டினார்களாம். 10 பேர் அதட்டினார்களாம். ஏய் மிரட்டுறாங்க, உழட்டுறாங்க, என்ன சத்தம் போட்டுட்டு இருக்க, பேசாம இருக்க மாட்டியா அப்படின்ட்டு. ஆனா இவனுக்கு தேவை என்ன தெரியுமா? விசுவாசம் பெருசு, விடுதலை வேணும். அதனால இப்ப என்ன செய்யறானா வாசிக்கிறான், முன்னை விட அவன் பேசாதபடி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். முன்னிலும் பக்கத்தில் சொல்லுங்க, முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். பக்கத்தில் கையை கொடுங்களேன், சொல்லுங்க. உனக்கு விடுதலை வேணும்னா உன் வாயை தேவை, சும்மா பூட்டை போட்டு உட்கார்ந்து இருக்காத. போன வாரம் பூட்டை எதுக்கு போட்டாரு? தேவையில்லாத பேசக்கூடாதுனால போட்டாரு. இப்ப பூட்டை எதுக்கு திறக்க சொல்றாருன்னா தேவையானதை பேசுங்க திறக்க சொல்றாரு. அவரை கூப்பிடுகிற காரியத்தில் முன்னிலும் சத்தமாய். அப்போ சர்ச்சுக்குள்ளால வந்து எப்படி இருக்க கூடாது? ஊமை மாதிரி இருக்க கூடாது. அவரை கூப்பிடுகிற விஷயத்தில் எப்படி இருக்கணும்? வாய்களை திறக்கணும். அதை வார்த்தை சொல்லுது, உன் வாயை நன்றாய்த்தல நான் நிரப்புவேன். அப்ப இங்க வந்து என்ன செய்யக்கூடாதுன்னா சும்மா வாயை பொத்திட்டு இருக்க கூடாது. கண்களை மூடி வாயை திறந்து சத்தமாய், அவன் முன்னிலும் சத்தமாய் கூப்பிட்டானா. நல்ல கவனிக்க, வசனம் சொல்லு, அவன் சத்தமாய் கூப்பிட்டான். கூப்பிடுறான், இயேசுவே தாவீது குமாரனே எனக்கு இறங்குங்கிறான். அவர் பாட்டுக்கு போயிட்டு இருக்கிறார், கண்டுக்கவே இல்லை. அவர் பாட்டுக்கு போயிட்டு இருக்கிறாரு. எல்லாரும் சத்தம் போடுறாங்க, ஏய் வாய் மூடு, ஏய் சு அப்படிங்கிறான். ஆனா இவன் மூடலைங்க. இவன் மறுபடி முன்னிலும் அதிகமாய்
இந்த அதிகமான சத்தம் வந்தவரை என்ன நடந்துச்சு? நடந்து போயிட்டு இருந்தவர் அப்படியே நின்றுட்டார். இயேசு கிறிஸ்துவை நிக்க வைக்கணும்னா நீங்க சத்தம் போட்டு கூப்பிடணும். பார்க்கிறேன் ஆராதனை வேலையில கொட்டாய் வருதுன்னா நம்ம நினைக்கிற ஆராதனை வேலையில கொட்டாய் விடுறதுனால பிசாசு வெளியே உள்ள வருது. நல்ல வாயை திறந்து துதிக்கிறதுங்க, பாடுறது, அவரை துதிக்கிறது, அவரை போற்றுகிறது, அவரை உயர்த்துகிறது. அவன் கூப்பிட்ட தாவீதின் குமாரனை முன்னிலும் அதிகமான சத்தம், முன்னாடி கூப்பிட்ட விட அதிகமா கூப்பிடுறான். என் வாழ்க்கையில நன்மை செய்ய உங்களாலதான் முடியும். நீங்க இங்க போயிட்டீங்கன்னா அவளை கைவிடப்பட்டு வேண்டும். அவனுங்களால விசுவாசம் வேலை செய்யுது. அவரை விட்டுட்டோம், எனக்கு விடுதலை இல்லை. அவரை விட்டுட்டோம், என் குடும்பத்துக்கு விடுதலை இல்லை. அவரை விட்டுட்டோம், என் பிள்ளைகளுக்கு விடுதலை இல்லை. கூப்பிட்டுக்கிற நேரத்துல சத்தமாய் உண்மையாய் கூப்பிட்டு அவளை நோக்கி சத்தம் விடலாம். வாய்களை திறந்து அவரை துதிக்கும். தயவு செய்து இந்த ஆராதனை வேலையிலாம் மண்டையை சொதகிற வேலைலாம் இல்லை. கண்களை மூடி வாயை திறந்து உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைதானே நேசிக்கிறேன், ஐயா உமக்காக தான் வாழ்கிறேன், உம்மைதானே நேசிக்கிறேன். வாய்களை திறந்து ஆண்டவரை நோக்கி பாருங்க. தயவு செய்து சொல்றேன், பக்கத்துல எந்த மனுஷன் இருக்கான்னு பார்க்காதீங்க. உங்களுக்கு தேவனுக்குள்ள உறவு பாருங்க. இங்க நீங்க சத்தம் போட்டா எவனும் என்னன்னு கேட்க மாட்டான். ஆனா அங்க கேட்கிறான். ஏன் சத்தம் போட? வாய மூடு. அதல்றா யார் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவோடு கூட வந்தவன் அதல்றா. அவன் எதை பத்தியும் கவலைப்படல. என்னை காண்பவரே, என்னை காப்பவரே, என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே. எல்லாவனுடைய பார்வைக்கும் பக்திமையை பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு? ஒரு அழுக்கு வஸ்திரத்தை போட்டு குளிக்காம எடுக்காம ஒரு மாதிரி பாண்டைய ஒரு சைட்ல வீதியில உட்கார்ந்து இவன் என்னையா இயேசுவை கூப்பிடுறாங்கிற மாதிரி அற்பமா இருந்துச்சு. ஆனா இயேசு கிறிஸ்து நின்ன உடனே எல்லாவனும் போய் என்ன சொல்றான்னா, திடன்கொள். இவ்வளவு நேரம் என்ன சொல்றான்? மனுஷன் டக்குன்னு மாறிடுவான். நீ அற்பமா இருக்கிற வரைக்கும், வீதியில் இருக்கிற வரைக்கும் அவன் எப்படி உன்னை உதாசீனப்படுத்துவான், உன்னை அசட்டை பண்ணுவான், உன்னை அதட்டுவான். ஆனா எப்போ அழைப்பு வருது பெரியவிட்டது அப்படின்னு சொல்லி உனக்கு ஒரு கனம் தூரம், அப்போ அத்தனை வேலை என்ன சொல்ல வந்தீமா? நான் அப்பவுமே சொன்னேன். இது வரைக்கும் என்ன சொல்லுவான்? உன் வாழ்க்கை முடிச்சு போச்சு, வாய்ப்பு இல்லை, சந்தர்ப்பம் இல்லை, சாத்தியம் இல்லை, நீ எல்லாம் ஒரு ஆளா அப்படின்னுவான். ஆனா உங்க வாழ்வாதாரம் கொஞ்சம் உயர்ந்தா போதும் சொல்லுவாங்க. எனக்கு அப்பவுமே தெரியும் இவன் நல்லா வருவான்னு தெரியும், இவன் அப்படி வருவான்னு தெரியும். இதாங்க மனுஷன். அதான் ஆண்டு சொல்லுவான், நாசில சுவாசம் எடுக்கிற மனுஷனை நம்பாத. நேற்றைக்கு வரைக்கும் ஒரு மாதிரி பேசுவான், இன்னைக்கு ஒரு மாதிரி பேசுவான், இன்னைக்கு வரைக்கும் ஒரு மாதிரி பேசுவான், நாளைக்கு ஒரு மாதிரி பேசுவான். இன்னைக்கு எவெல்லாம் உன்னை தூற்றுகிறானோ அத்தனை பேர் நாளை போட்டு போறான். நீங்க நினைப்பீங்க, இவன் நம்மளை இப்படி சொல்றானே, இவன் சீனு சொல்றானே, இவன் சீனு. என் வாழ்க்கையில் நடந்துச்சுங்க. எவன் என்ன சீனு சொல்றானோ அவன் வீடு வீடா போய் என்னுடைய மகத்துவத்தை பேசினான். கர்த்தர் எனக்கு கொடுத்த மகிமையை பேசினான், கர்த்தர் எனக்கு கொடுத்த கனத்தை பேசினான். இன்னைக்கு உன்னை தூற்றுகிறவன் நாளைக்கு உன்னை போற்றுவான். இங்க அதாங்க நடக்குது. இப்ப அதல்றான், ஏய் வாய மூடுங்கிறான். 2 நிமிஷம் ஆகல, இயேசு கிறிஸ்து நின்றுட்டு அப்படியே குருடனை பார்த்து வான்னு சொன்னதுதான் உண்டு. இவன் என்ன சொல்றான்? திடன்கொள், எலும்பு. அப்படியே டோட்டலா மாறிட்டான், பவ்யமாயிட்டான்.
எவன்லாம் உங்களுக்கு விரோதமாக எலும்பு நிற்கான உங்க விசுவாசம் பெருசா இருந்தா அத்தனை பேர் உங்க முன்னாடி பவ்யமாகும். அதான் சொல்லப்பட்டிருக்குது. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகாது. உனக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வருகிறவன் 7 வழியாக ஓடி போவான். உனக்கு விரோதமாய் எழும்பினவன் உன் பட்சத்தில் வருவார்கள். இந்த 10 வீரருக்கு பட்சத்தில் வந்தாங்க. இப்ப கவனிங்க, இவ என்ன பண்றா? கூப்பிட்ட உடனே வசனம் சொல்லுது, மேல் வஸ்திரத்தை தூக்கி எழுந்து விட்டு போனானா. மேல் வஸ்திரம் அவன் நினைக்கிறான் இந்த வஸ்திரம், அதாவது பொதுவாகவே அந்த காலத்தில் ஒரு மேல் வஸ்திரம் மூடி இருப்பாங்க. எல்லாரும் ஒரு வஸ்திரம் மூடி இருப்பாங்க, ஒரு சால்வையை மூடி இருப்பாங்க, அதான் மேல் வஸ்திரம். இவன் நினைக்கிறான் இது ஒரு சரியான பாண்டை, இது அழுக்கு, எங்க போனாலும் என்ன தூசி ஓட்டினாலும் இதுக்கு மேலதான் ஓட்டம், எந்த அழுக்கு ஓட்டினாலும் ஓட்டம், எங்க போய் படுத்தாலும் இதை விழிச்சுதான் படுப்போம். இப்ப இவன் என்ன நினைக்கானா, என்ன ஆண்டவன் என்ன செய்யல, உன் கண்ணு சரியாயிடும், உன் விசுவாசம் ஒன்று ரசித்தது, உன் விசுவாசத்தின் படி கண்ணு, இதெல்லாம் சொல்லலை. அதுக்கு முன்னாடி இவன் ஒரு முடிவு பண்ணிட்டான், இனி நான் புது வாழ்க்கைக்குள்ள போக போறேன். விசுவாசம் எப்படி இருக்கு பாருங்களேன். இனி எனக்கு இந்த சால்வை தேவைப்படாது, இனி என்ன நான் மூடி பாதுகாக்க வேண்டிய தேவை இல்லை, நான் விண்ணில் பறக்கிற பறவையை போல மாற போறேன். விசுவாசம் பயங்கரமான விசுவாசங்க. ஒரு முடிவு வேண்டாம், இனி இந்த அழுக்கு வேண்டாம், இந்த சால்வை வேண்டாம், இந்த பாரம் வேண்டாம், இந்த சூழ்நிலைகள் எனக்கு வேண்டாம், எல்லாம் இதோட முடிச்சு போச்சியா, நான் இயேசுட்ட போறையா. நம்பிக்கை, விசுவாசம். அதான் சொல்றேன், இவன் விசுவாசத்தில் பெரியவன். எல்லாருடைய பார்வைக்கு அற்பமா இருந்தா, ஆனா அற்பமானவனதாக எப்போதுமே இயேசு பார்ப்பாரு. யாரால அதட்டப்படுறானோ, யாரால மிதிக்கப்படுறானோ, யாரால நோகடிக்கப்படுறானோ, யாரால வேதனைப்படுத்தப்படுறானோ, அவன் மேல் என் தேவன் கண்ணோக்கமா இருக்கிறாரு. அவனை என் தேவன் காண்கிறவனா இருக்கிறாரு. அவனுடைய வாழ்க்கையில் நன்மை செய்ய என் தேவன் வல்லமை உள்ளவனா இருக்கிறாரு. அவனை உயர்த்த என் தேவன் வல்லவனா இருக்கிறாரு. இப்போ இயேசுகிட்ட வாழான், வஸ்திரத்தை தூக்கி வந்துட்டு இயேசுகிட்ட வாழான். இயேசுகிட்ட வந்தவுடன் இயேசுக்கு என்ன கேட்குறான்னா, நான் உனக்கு என்ன செய்யணும், நான் உனக்கு என்ன செய்யணும்னு கேட்கிறாரு. அந்த வசனத்தை வாசிங்களேன். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும் என்றான். நல்ல குருடன், நல்ல குருடன். அவன் என்ன கேட்டான், ஐயா எனக்கு ஒன்றும் வேண்டாம், பிறவி குருடனுவேன், பிறந்த இழந்து இந்த உலகத்தை நான் பார்க்கல, இந்த உலகத்தை நான் பார்த்தா, அதாவது கிட்டத்தட்ட ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு புக்கில் ஒரு கதை படித்தேன். எப்படின்னா, ஒரு ஊரில் ஒரு குருடன் மரத்தடியிலேருந்து பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறான். அப்போ அந்த ஊருக்கு ஒரு குளிர்ச்சி வர்றாரு. இந்த குளிர்ச்சியை குறித்து பயங்கரமாக என்ன பேசுகிறாங்கன்னா, அந்த குளிர்ச்சி வந்தாருன்னா எல்லாம் சரியாயிடும், மொட்டவன் சரியாயிடுவான், குஷ்டரோகி சரியாயிடுவான், அவ்வளவு வல்லமை உள்ள குளிர்ச்சி இந்த ஊருக்கு வர்றாரு. இப்போ குளிர்ச்சி வந்தால் எங்கே இருப்பார், எந்த வீட்டிலையும் தங்க மாட்டார்ல, அவர் போய் மரத்து மூட்டில் உட்கார்ந்தாரு. பக்கத்தில் பார்த்தா குருடன் மரத்து மூட்டில் உட்காந்துருக்கான். பாவம், அப்பப்போ பிச்சை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற குருடன். இவர் என்ன பண்ணாரு, அந்த ஊருக்கு நிறைய நன்மைகளை செய்தார். நன்மைகளை செய்துட்டு போகும்போது இந்த குருடனை பார்த்து கேட்டார், நான் உனக்கு என்ன செய்யணும்னு கேட்டார். குருடனுக்கு வயசு 40. குருடன் கேட்டாரு, நான் உனக்கு என்ன செய்யணும் அப்படின்னு. அப்போ இந்த குருடன் என்ன கேட்டானா, எனக்கு ரொம்ப பெருசாலாம் நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம், எனக்கு ஒன்று செய்யுங்க, என்னுடைய பேரன் பேத்திகள் தென்னந்தோப்புக்கு நடுவில் இருக்கிற பூங்காவை போல தோட்டத்தில் அவங்க விளையாடுறது, நல்ல வேலைக்காரர்கள், பணிவிடை வேலைக்காரிகளோடு அவங்க விளையாடுறத நானும் என் மனைவியும் என் வீட்டு 3வது மாடியிலேருந்து பார்க்கணும். இந்த ஒரே ஒரு வேண்டுகோள் தான். என்ன, உனக்கு என்ன வேணும்,
என் பேர பிள்ளைகள் வேலைக்காரிகள் பணிவிடை செய்ய தென்னந்தோப்பு நடுசல இருக்கிற பூந்தோட்டத்தில் விளையாடுறத 3வது மாடி பில்டிங்ல இருந்து, என்னுடைய வீடு 3வது மாடியில இருந்து நான் பார்க்கணும். இப்ப என்ன சொல்றாங்கன்னா, நான் பொண்ணு கட்டணும். 40 வயசு இது வரைக்கும் பொண்ணு கொடுக்கல. நான் பொண்ணு கட்டணும், நம்பர் 1. 2வது நான் பிள்ளை பெறணும், அவனும் பிள்ளை பெறணும். அது மட்டும் இல்லை, எனக்கு வீடு எப்படி இருக்கணும், இவர் எங்க இருக்காது, அடுத்த வேலை சோத்துக்கு மொத்த வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறாரு. இப்ப என்ன சொல்றாரு, பிள்ளைகளுக்கு வேலைக்காரிகளும் வேணுமா? அப்ப பாருங்க வசதி எப்படி இருக்கு. அது மட்டும் இல்ல, இவரு 3வது மாடியில இருந்து பார்க்கணுமா. திருமணம் ஆகாது வாழ்க்கையில. திருமணம் ஆகி பொண்டாட்டி இவனும் சேர்ந்து பார்க்கணும். பேரன் பேத்திகள் வேலைக்காரிகளோடு பணிவிடை செய்ய அவங்க பெரிய தென்னந்தோப்பு, அதுக்கு நடுசுல ஒரு பூங்கா. ஒரே ஒரு வேண்டுதல் தான், அழகா முடிச்சுட்டான். ஆனா நம்ம கூட நல்ல கூடாது, நம்ம 10 வயசு கூட நல்ல கூடாது. அவன் என்ன கேட்கிறான், எனக்கு ஒண்ணு வேண்டாம்யா, எனக்கு ஒண்ணு வேண்டாம், நான் உங்களை பார்க்கணும். ஏன்னா அதுக்கு பின்னாடி அவன் உலகத்துக்கு பின்னாடி போகல. வசனம் சொல்லுது, அவருக்கு பின் சென்றானா. இப்ப அவன் என்ன கேட்கிறானா, எனக்கு ஒண்ணு வேண்டாம், என் கண்ணு தெரிஞ்சா போதும், நான் கூட்டலா இருக்கிறேன், நான் பார்வை அடைஞ்சா போதும். இப்ப ஆண்டு சொல்றாரு, உன் விசுவாசத்தின்படியே ஆகிறது. பக்கத்துல சொல்லுங்க, எது இருந்தாலும் சரி, எது இல்லாம போனாலும் சரி, உன் விசுவாசம் பெருகட்டு, உன் விசுவாசம் மேன்மையாகட்டு, உன் விசுவாசம் உயரட்டு. விசுவாசம் பெரிய காரியங்களை கொண்டு வரணும். இல்லைங்க, இல்லாததை இருக்கிறவைகளாய் மாற்றும் விசுவாசம். அதான் இந்த மாச வாக்குத்தத்தம் நமக்கு என்ன, பயப்படாதே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. வேண்டுதல் கேட்கப்படணும்னா என்ன வேணும், விசுவாசம் பெருசா வேணும். இந்த பத்திமை குருடனுடைய விசுவாசம் அவனுடைய கண்களை திறக்க செய்தது. பாருங்க, அதட்ட மனுஷன் அப்படியே சரண்டர் ஆயிட்டான். இயேசுடைய பார்வை ஒன்று, இயேசுடைய பார்வை ஒன்று. இந்த பத்திமை மேல பட்ட போது பார்த்தவங்கெல்லாம் சரண்டர் ஆயிட்டான். பத்திமையுடைய கண்கள் திறக்கப்பட்டது. பத்திமை கண்கள் திறக்கப்பட்டவனாய் இயேசு கிறிஸ்துக்கு பின் செல்ல ஆரம்பித்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, பத்திமை எல்லாருக்கும் முன்னாடி அற்பமாய் எண்ணப்பட்டவன் தான், எல்லாரும் முன்னாடி உதாசீனப்படுத்தப்பட்டவன் தான், அடுத்த வேலை சொத்துக்கு வழி இல்லாம வீதியில உட்கார்ந்து பிச்சை எடுத்துட்டு இருந்தவன் தான். ஆனா பாருங்க, ஒரு விசுவாசமானது பத்திமையுடைய வாழ்க்கைய மாத்திச்சு, இல்லாததை கொண்டு வந்துச்சு. பார்க்க முடியலங்க, பார்க்க செய்தார். மாலை வேலையில் உங்களுக்கு சொல்ற வார்த்தை, எது எது இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களோ அது அவ்வளவுத்தையும் கத்த உண்டாக செய்ய போகிறாரு உங்க விசுவாசத்தின் மேன்மையினால. அப்ப நம்ம என்ன செய்யணும்னா, அவரை கூப்பிடு. எங்க தெரியுமா, இதுல டேர்னிங் பாயிண்ட் சொல்லுவாங்கல்ல, ஒரு சப்ஜெக்டுக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட் சொல்றாங்கல்ல, இங்க சப்ஜெக்டுக்கு டேர்னிங் பாயிண்ட் எது தெரியுமா? சப்ஜெக்டுக்கு டேர்னிங் பாயிண்ட் என்ன தெரியுமா? அவ கூப்பிடாதுன்னு சொல்ல போறவன் மறுபடியும் அதிக சத்தமாய் அவன் கூப்பிட்டான்ல. பக்கத்துல சொல்லுங்க, அவரை கூப்பிடக்கு மட்டும் வெட்கப்படாத, அவரை கூப்பிடக்கு மட்டும் சங்கடப்படாத, அவனை கூப்பிட 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 உன் வாழ்க்கை மாறும். அதான் பக்தர் அதுக்கு அருமையா பாடிப்பாரு. கூப்பிடும் யாவருக்கு ஐயா அருகில் இருப்பவரே, கூப்பிடும் யாவருக்கும் ஐயா அருகில் இருப்பவரே, உண்மையாய் கூப்பிடும்